வெல்கம் டு வின்னர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டு கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கு, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம், நோட்ஸ் எடுக்கிறேங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நோட்ஸ் எடுக்கும்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் 10th இருக்குது, 12th இருக்குது, 6th இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 6th தனியாக நோட்ஸு, 10th தனியாக நோட்ஸு, 12th தனியாக நோட்ஸ்னு எடுத்தால் தான் டைம் வேஸ்ட்டு. அதனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக எங்கெங்கே வருதோ அதே ஒரே நோட்ஸாக எடுத்துங்க. இது லெசன் வைஸ் எடுக்கிறவங்களுக்கு, டாபிக் வைஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த டாபிக் வருதா, அந்த டாப்பிக்கில் உள்ளதை மட்டும் எழுதிக்க போகிறோம் ஒரு பேஜ் போட்டு. ஓகே, வாங்க இந்த லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. என்ன கான்செப்ட், இந்த கான்ஸ்டியூஷனோட கான்செப்ட், அரசியலமைப்போட கான்செப்ட் வந்து மொதல் எங்கேருந்து இருக்கப்படுதுன்னா யூஎஸ்ஏ தான். ஓகே, அமெரிக்கா தான். ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குனாங்க. அம்பேத்கர்லாம் இருப்பார்ல, அந்த சபை தான். அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எது கைட் பண்ணி உருவாக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேபினெட் மிஷன் பிளான் தான். 1946 கேபினெட் தூதுக்குழு, அது இங்கிலாண்டு இது பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அவங்க கண்ட்ரோலில், அவங்க இது கைடன்ஸில் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குனாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குனாங்க, கான்ஸ்டியூஷன் உருவாக்கலை. கான்ஸ்டியூஷன் உருவாக்குனது நம்ம நாட்டில் உள்ள மெம்பர்ஸ், அந்த 8 பேர் தான். ஓகே, அதில் யார் 389 பேர் இருப்பாங்க மொத்தமாக. ப்ராவின்சஸ் வந்து 292 பேர், ஸ்டேட்டு வந்து 93 பேர் ஸ்டேட்லேருந்து. கமிஷனர், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் 3 பேர், பலூச்சிஸ்தான் ஒன்று. சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்ரா, கூர்கு, டெல்லி, இந்த 3 இடம். பலூச்சிஸ்தான் ஒன்று. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது வந்து December 9, 1946. 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங்கு. சச்சிதானந்த் சின்ஹா டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருப்பார். அவர் செத்துடுவார். அதோடு என்ன பண்ணுவாங்க, 11ஆம் தேதி செகண்ட் மீட்டிங் அப்போ December 11, 1946 யார், ராஜேந்திர பிரசாத்தை தூக்கி பிரசிடெண்ட் ஆக்கிடுவாங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக, வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, இந்த 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 12 செஷன், ஆக்சுவலி இது 11 போட்டிருக்கு, 12 செஷன்ஸ் நடந்திருக்கும். இதில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. 11 செஷன்ஸில் 12 செஷன், 166 நாள் மீட்டிங் நடந்திருக்கும். 2473 அமெண்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. சிலது ஏற்றுக்கப்பட்டிருப்பாங்க, சிலது நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா BR அம்பேத்கர். அவர் தான் ஹெட்டாகவும் இருப்பார், டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டாகவும் இருப்பார். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, November 26, 1949. அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தது தான் வந்து January 26, 1950. ஆக்சுவலி November 26 வந்து கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி ரெடி ஆயாச்சு. January 26 1930 அந்த கொடி ஏற்றி சுயராஜ்யம்னு சொல்லி கொடி ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேக்காண்டி இது பண்ணி அந்த டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த November 26, 1949 வந்தப்போ ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சு, 22 பகுதி இருந்துச்சு, 395 விதிகள் இருந்துச்சு, 8 ஷெடியூல் இருந்துச்சு. அட்டவணை, ஷெடியூல்னு அட்டவணை, 8 அட்டவணை இருந்துச்சு. ஃபோர்ஸ் அந்த லா எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா 26 January 1950 தான் ஸ்டார்ட் ஆகுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நாளையிலேருந்து 500 ரூபா நோட்டு செல்லாது, நான் இன்றைக்கி அறிவிக்கிறேன், நான் இன்றைக்கி முடிவு தான் அறிவிச்சிருக்கேன், ஆனால் நாளையிலேருந்து தான் அது செல்லாது, இன்றைக்கி செல்லும். அந்த லாஜிக் தான், பார்த்துக்கேன். அப்புறம் இது முக்கியம், பிரேம் பிஹாரி நாராயண் ரேசரா வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை கையால் எழுதியிருப்பாங்க, காலிகிராஃபர் அவங்க. ஓகே, மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இது லென்த்து, இது வந்து பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம். இதை ஃபெடரல்னு சொல்லிக்குவோம், ஆனால் ஃபெடரல் இல்லை, குவாசி ஃபெடரல் தான் இது. ஏன்னா வந்து ஃபெடரல்னால் யூனியனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கணும். பட் இங்கே யூனியனுக்கு தான் அதிக பவர். ஸோ ஃபெடரல்னு சொல்ல முடியாது, கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. ஓகே, பிரியாம்பிளை பற்றி பார்த்துருவோம். பிரியாம்பிளை பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரியாம்பிள் தான் கீ ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியாம்பிளை. அப்புறம் வந்து நேரு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணியிருப்பார். அது எப்போ ஏற்றுக்கப்பட்டுச்சுன்னா January 22, 1947 தான். ஏன்னா அவர் அப்பயே பண்ணிவிடுவார், இந்த ஃபஸ்ட்டு கூட்டம் நினச்சில December 9. அதை படித்து பார்த்துட்டு அவங்க ஒத்துக்கிறதுக்கு வந்து இந்த டேட் January 22, 1947. அப்புறம் பிரியாம்பிள் வந்து ஒரே ஒருத்தவரை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976.
இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 3 புது வார்த்தை இணைச்சிருப்பாங்க. என்னென்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. பிரியாம்பிள் எப்படி ஆரம்பிக்கிறோம்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இதெல்லாம் முக்கியம். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இப்போ இதில் கூட இருக்குது. அதுனா லக்ஷ்மிகாந்த் புக்கில் கூட இப்படி இதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா பிரியாம்பிளில் இது முக்கியமான ஆர்டர். இந்த ஆர்டர் முக்கியம். சோவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரிபிள்எஸ் டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆர்டரு வந்து இதில் கேட்டிருக்காங்க ஒருத்தர் எக்ஸாமில். ஸோ இது முக்கியம். அப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டியும் நம்ம இதில் தான் நினச்சிருக்கோம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். அது மினி கான்ஸ்டியூஷன் கூட சொல்கிறாங்க 1976. இந்த 3 வார்த்தை இருக்குல்ல, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. இந்த எடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி, ஃப்ரெஞ்சு ரிவால்யூஷனில் எடுத்தோம். அது எந்த வருஷம்னா 1789, 1789. இப்படியே ஞாபகம் வச்சுக்கிருந்தேன், 1789. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் அந்த வீடியோவை பார்த்துங்க. இருந்தாலும் சொல்கிறேன் இது என்னன்னு. சிட்டிசன்ஷிப் வந்து பார்ட் 2ல் இருக்குது. ஆர்டிகல் 5 to 11. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷம் வந்து 1955. இது வந்து 9 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போயோட சேர்த்து. ஸோ இதுக்கு முன்னாடி 8, புக்கில் இருக்கிறபடி பார்த்தா 8. இப்போது 2019 ஒன்று அமெண்ட் பண்ணாங்களே, அது 9th. காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பாக இருந்துச்சு, அதை வந்து 2003 அதை எடுத்துருவாங்க. சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு 5 வயசு. சிட்டிசன்ஷிப் அந்த ஆர்டிக்கல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. இதில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன வழின்னு போட்டிருக்காங்க. பை பர்த், இந்தியாவில் பிறந்திருக்கணும். January 26 அப்புறம் இந்தியாவில் பிறந்தாலே உனக்கு சிட்டிசன் தான். பை டெசன்ட்னா பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இந்தியாவில் பிறந்திருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளாக விருப்பப்பட்டு. நேச்சுரலைசேஷனாக ஒரு ஃபாரினர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. டெரிட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லை. சிக்கிம்னா இந்தியாவில் இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் இந்தியா போரிட்டு ஜெயிச்சிட்டேன், அந்த இடம் எனக்குன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக என் சிட்டிசன் வந்துடுவேன். என்னோட லா தான் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். சிட்டிசன்ஷிப்பை திறக்கிறதுக்கு ஒரு 3 வழி இருக்குது. இது எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். டெர்மினேஷன், ரெமுனரேஷன், இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வாலண்ட்ரியாக நான் திறக்கிறது. இன்னொன்று வந்து நீ ரெமுனரேட் பண்ணுறது. ஆக்சுவலி அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து டெர்மினேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்னொரு கண்ட்ரியில் நான் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டேன். அப்போ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ராடு வேலை பண்ணிட்டேன், அப்போனா இங்கே சிட்டிசன்ஷிப்பை வந்து தடை பண்ணிவிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து கொஷின் வராமல் இருந்ததே இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதை வந்து யூஎஸ்ஏலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். பார்ட் 3ல் இருக்குது. ஆர்டிக்கல் 12 to 35. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேக்னா கார்ட்டாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங் ஜான் இங்கிலாண்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் எழுதும்போது சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ்னு எழுதியிருப்பார் 1615. ஆனால் இங்கிலாந்துக்கு இப்போ கான்ஸ்டியூஷன் புக்காக இல்லை, அது அப்போ எழுதும்போது வந்தது. இப்போது ஜனகணமனெல்லாம் நம்மளுக்கு மனப்படமாக தெரியும்ல, அந்த மாதிரி அவங்க கான்ஸ்டியூஷனையும் வம்சாவளியாக இது பண்ணிக்கிட்டே வந்ததுனால அவங்க புக்காகவே போடலை. ஸோ ரெடியாக இது பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க, அவ்வளோதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஆர்டிகல் 32. அதாவது என்னோடய சுதந்திரத்துக்கு, என்னோடய உரிமைக்கு என்னோடய ரைட்டு பாதிக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். உங்கள் கேஸை உடனே எடுத்து வாதாடுவாங்க. அதனால தான் என்னோடய இது பாதிக்கப்படுதுங்கிறதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டால் நான் கேஸ் போடலாம், அதுக்கு தான் இந்த இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட்டோடு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. இதை பார்ப்போம். ஆர்டிக்கல் 31 சொத்துரிமை. சொத்துரிமைனா வந்து அதை வந்து நம்மளுக்கு 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஆர்டிக்கல் 307 போயிடுச்சு, பார்ட் 12க்கு போயிடுச்சு. சொத்துரிமைனா வந்து என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு வந்து சொத்து இருக்குது, 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் ஒரு ரோடு போடும்போது என்னோடய 2 ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ நான் அதை கொடுக்கணும்னு வச்சிங்களேன், என் ரைட்டு. நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், எவ்வளோ காசு தரேன்னு சொன்னாலும். இப்போ லீகல் ரைட்டாக இருந்தால் அவங்க காசு கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம கொடுக்கணும்.
நம்ம கேஸ்லாம் போட முடியாது, கேஸ் போட்டால் செல்லாது. இதுதான் லீகல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் வித்தியாசம். ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தால் நம்ம கேஸ் போடலாம், லீகல் ரைட்டுக்கு நம்ம கேஸ் போட முடியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னன்னா வந்து இப்போ எனக்கு பாதிக்கப்படுதுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். மற்றதுக்கெலாம் வந்து ஹை கோர்ட்டு தான் போக முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதில் ரிட்டு போட்டு போகலாம். ரிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்றாலே நம்ம வழக்கை வந்து எடுத்து விசாரிச்சிடுவாங்க. ஸோ அது பார்த்துங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சவுல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். ஆர்டிகல் 32 பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அது போகலாம், கேஸை போடலான்னு சொல்லிட்டு, அதுதான் ரிட்டு. சாரி, அது ரிட்டு இல்லை, அதுதான் வந்து அந்த ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். 5 வகையான ரிட்டு போடலாம். இது எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள். இதில் பார்த்தாலும் சொல்கிறேன், ஹபீபியஸ் கார்பஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், இவரை திடீர்னு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம். மண்டம்ஸுங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு பெட்டிஷன் போட்டு எனக்கு வந்து உதவி பண்ண ஆளே இல்லைன்னா ஒரு லீகலாக ஒரு ஹெல்ப்புக்கு பப்ளிக் அத்தாரிட்டியை கூட்டிகிட்டு வரலாம். அதுதான் மண்டம்ஸ். ப்ரோஹிபிஷன், சென்டியாரி, இந்த ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக மேற்கோர்ட் வந்து கீழ்கோர்ட்டுக்கு சொல்கிறது. அது எந்த கோர்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஹை கோர்ட் வந்து லோக்கல் கோர்ட்டுக்கு சொல்கிறதா இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு சொல்கிறதா இருக்கலாம். ப்ரோஹிபிஷன்னா என்னென்னா, இப்போ நான் அந்த கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டேன், அந்த கேஸில் வந்து ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துருச்சு, அதை வந்து மேல் கோர்ட்டு ஹை கோர்ட்டில் போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு வச்சுங்க. அந்த கேஸில் தீர்ப்பு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட் எடுத்து இல்லை நீ ஒழுங்காக நடத்தலை, நான் திருப்பி நடத்துகிறேன்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட் அதை நடத்தலாம். ஓகேவா. சென்டியாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன அர்த்தம்னா, சென்டியாரிக்கு வந்து நீங்கள் நடத்திக்கிட்டே இருப்பீங்க கேஸை, நடத்திக்கிட்டே இருக்கக்குள்ளே நீ சரியாக நடத்தலை, நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்கிக்கும். அப்படிப்பட்டது தான் சென்டியாரி. கோ வாரண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார், ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காரு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் போடலாம். எனக்கு இவர் மேலே சந்தேகமாக இருக்குது, இவர் குவாலிஃபிகேஷன் என்ன, இவருக்கு இதுக்கு தகுதியானவர் தானா அந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட் எப்போல்லாம் சஸ்பென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது வந்து ஆர்டிகல் 352, 356, 60 ஞாபகம் வச்சுங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா. 352 நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ இந்த பேச்சுரிமை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 வந்து பேச்சுரிமை, நம்ம ஃப்ரீடமாக பேசுகிறது, அது வந்து பாதிக்கப்படும். ஏன்னா இப்போ ஒரு சார்பு 2 சார்புக்கு பிரச்சனை இருக்கும் எப்படியும், அதில் ஒரு சார்புக்கு நம்ம ஆதரவாக பேசிட்டா ஒரு சார்புக்கு எதிர்ப்பாயிடும். ஸோ அதனால் இந்த பேச்சு உரிமையை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஆர்டிகல் 2021 வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஆர்டிகல் 20 வந்து நம்ம யாரும் அஃபென்ஸ் பண்ண முடியாது. தேவையில்லாமல் நீ இப்படி தூங்கு, நீ இப்படி சாப்பிடு, இதை தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. ஆர்டிகல் 2021 வந்து யாராலையுமே பேன் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிபிஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் இருக்குது கான்ஸ்டியூஷனில். அதில் வந்து அரசின் நெறிமுறை கோட்பாடு அது வந்து ஆர்டிகல் 36 to 51. இதில் 3 பிரின்சிபல் இருக்குது. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இன்டலெக்சுவல் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், 3 பிரின்சிபல் இருக்குது. ஓகே, இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக தனியாக ஒரு டிபிஎஸ்பினா என்னான்னு அப்படின்னு ஒரு வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் தனியாக தரேன். எல்லாத்துக்கும் தனியாக கொடுத்துட்ருக்கேன், அந்த மாதிரி தனியாகவும் தரேன். இதை வந்து அயர்லாண்டில் எடுத்தோம் டிபிஎஸ்பியை. டிபிஎஸ்பிக்கு என்னென்னா வந்து நம்ம கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. ஓகே, வாங்க பார்க்கலாம். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆர்டிக்கல் 45 டிபிஎஸ்பியில் தான் இருந்துச்சு. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கொடுக்குறது, கட்டாய கல்வி. அதை வந்து என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமையில் வச்சுட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிக்கல் 21A வச்சுட்டாங்க. அதாவது இந்த ஏபிசின்னு வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஆர்டிக்கலில், அது கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட்டில் தான் மாறி தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் அதை இணைச்சிருப்பாங்க. ஏன்னா இணைக்கும் போது ஏபிசிலாம் இணைக்கலை, ஆர்டராக இணைச்சது தான், புதுசாக இணைச்சது தான் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இணைச்சிருப்பாங்க. இது வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்திருக்கு. இதை வந்து நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அம்பேத்கர் சொல்கிறார் இந்த டிபிஎஸ்பியை. இது அயர்லாந்து தான் எடுத்திருக்கோம், சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதே வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் இதுவுமே வந்துச்சு. இதை எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது பழைய ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர்.
ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரே ஒரு இது தான் நியூ பார்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பார்ட் 4A. ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 51A. அதிலே லிஸ்ட்டாக வந்துடும் எல்லாம். 51Aல ஏபிசிடின்னு ஒரு 10 வரும். 11வது ஆர்டிக்கலாக வந்து ஒன்று நினச்சிருப்பாங்க. அது வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதே நினச்சிருப்பாங்க 2002. 51AKன்னு. இதெல்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலி அதை நடத்தி போட்டிருக்கேன். தேசிய கொடியை மதிக்கணும் ஷார்ட்கட்டோடு சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் தரேன் கீழே. இது எல்லாமே ஈஸியாக சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டை வச்சே இது பண்ணலாம். வீட்டில் பெரியவங்களை மதிக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு கதையை கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும், வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வராமல் யூனிட்டியாக பார்த்துக்கணும், வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கணும். இந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஷெட்யூல் 7ல் இருக்குது. ஷெட்யூலுக்கான ஷார்ட்கட்டும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஷெட்யூல் 7th ஷெட்யூலில் இருக்குது. இது வந்து 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டு. அப்போதைக்கு உள்ளத்தில் வந்து இப்படி இருந்துச்சு. இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, யூனியன் லிஸ்ட்டில் வந்து 100 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 50 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 52ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் இப்போ மாறி இருக்குது, இந்த மாதிரி இல்லை. அதாவது இது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, யூனியன்னா வந்து ப்ரைம் மினிஸ்டர்லாம் இருக்காங்கள்ல, அவங்க கவர்மெண்ட். அதாவது அவங்க தான் ஹெட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுன்னு சொல்லக்கூடாது, அவங்க தான் அதிகாரம் அதிகம். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் அதிகம். ஸோ வந்து அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் உள்ளது வந்து ஒரு 100, தோராயம் இது கரெக்டாக சொன்னால் 100 இருக்கும் யூனியன் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். 100 இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதை வந்து ஸ்டேட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஸ்டேட்டில் உள்ள சிஎம்ஓ இல்லை எதுவுமே யாருமே பண்ண முடியாது யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு 61 இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸ்டேட்டும் பண்ணலாம், யூனியனும் பண்ணலாம். யூனியன் வந்து அதிகமாக தலையிட முடியாது, பட் யூனியனால் பண்ண முடியும். யூனியன் ஹேஸ் பவர், அதை மாற்றிக்க கூட முடியும். யூனியனுக்கு ஸ்டேட்டில் உள்ளதை எடுத்து யூனியன் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வைக்கலாம், இல்லை யூனியனுக்கே மாற்றிக்கலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே பண்ணலாம். அவரும் பண்ணலாம், இவரும் பண்ணலாம். அப்படி தான் கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதான் அந்த போட்டிருக்கு பாருங்களா, யூனியன் லிஸ்ட்டு 100, ஸ்டேட் லிஸ்ட் 61, கன்கரண்ட் லிஸ்ட் 52. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 5 சப்ஜெக்டை கான்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. கன்கரண்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சாரி ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட்டு கொண்டு போயிட்டாங்க. அதில் எஜுகேஷனு, ஃபாரஸ்ட் பற்றி, காடு, வெயிட் அண்ட் மிஷர், வைல்டு அனிமல், பேர்டு, ஜஸ்டிஸு எல்லாத்தையுமே நீதியெல்லாம் மாற்றிட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க 2 ஸ்டேட்டில் மட்டும் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி 1969ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, 3 மெம்பர் கமிட்டி போட்டுச்சு. ராஜமன்னார் கமிட்டி. அந்த கமிட்டி பேர் ராஜமன்னாருங்கிற ஒரு தலைமையில் தான். அந்த கமிட்டி பேர் ராஜமன்னார் கமிட்டி. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஃபினான்ஷியல் ரிலேஷன். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆர்டிக்கல் 268லேருந்து ஆர்டிக்கல் 293 வரைக்கும் பார்ட்டு 12 வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் ரிலேஷன் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு 2த்துக்கும் உள்ளது. ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு தான். பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். எந்த ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 280 படி. இந்திரா காந்தி கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணாங்க, சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டாங்க 1983. எதுக்குன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பற்றி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத என்கொயரி பண்ணுறதுக்கு. அதாவது அவங்க தானே யூனியனில் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. 180 கொடுத்தாங்க, 247 ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு. நம்ம ரொம்ப இதாக படிக்கலை, இதாவது யூபிஎஸ்சி லெவல் படிக்கலை. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து 1990. நெக்ஸ்ட் வந்து மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எந்த பகுதியில் இருக்குன்னா வந்து 17th இருக்குது, பார்ட்டில் இருக்குது. இதில் இல்லை, ஷெட்யூல் கிடையாது, பார்ட் 17 இருக்குது. ஷெட்யூல் 8 ஐ திங்க் ஸோ. ஆர்டிக்கல் வந்து 343 to 351 ஆர்டிக்கல் இருக்குது. மொதல் லாங்குவேஜ் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணது வந்து 1955.
அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1963 போட்டிருப்பாங்க. அப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி 1967 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 14 ரீஜியன் லாங்குவேஜ் இருக்குது, இப்போ 22 ஆக்கிட்டாங்க. 8th ஷெடியூலில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்புறம் 2004 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவித்தாங்க. 6 லாங்குவேஜை. அதாவது அது என்னென்ன அறிவித்தாங்கன்னா, மொத்தம் 6 லாங்குவேஜ் என்னென்னா, தமிழ் வந்து 2004, சான்ஸ்கிரிட்டை 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடாவும் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. இது எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர நிலை பிரகடனம். நேஷ்னல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா வந்து பிரசிடெண்ட் வந்துடுவார். பிரசிடெண்ட் தான் அதை டிக்ளேர் பண்ணுவார். நேஷ்னல் எமர்ஜென்சினா நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டால் பிரச்சனை வரப்போகுது, ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துடும். அப்போ நம்மளோட பேச்சுரிமை பாதிக்கப்படும், மற்றபடி எந்த ரைட்டும் பாதிக்கப்படும். ஆர்டிகல் 19 பாதிக்கப்படும். நேஷ்னல் எமர்ஜென்சி 352 ஆர்டிக்கிள் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் 2 டைப் இருக்குப்பா, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினால் வந்து வெளிநாட்டிலேருந்து, இப்போ பாகிஸ்தான் அந்த மாதிரி நாட்டிலேருந்து வராங்க. இன்டர்னல் எமர்ஜென்சி நம்ம நாட்டுக்குள்ளேயே சமூக விரோதியாக இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, சில பேரை குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அகெயின்ஸ்டாக இது பண்ணுறது இன்டர்னல் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி வந்து 3 வாட்டி வந்திருக்கு. எமர்ஜென்சி பீரியட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1962 வந்திருக்கு, 1971 வந்திருக்கு, 1975 வந்திருக்கு. 1975 தான் மிஸ்ஸா ஆக்ட்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு வருஷம் ஜெயிலோ சம்திங். 1962 பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷை பிரித்து கொடுக்குற நேரத்தில் வந்த சண்டைன்னு நினைக்கிறாங்க. 1962. 1971 சைனா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸ்டேட் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 356. இது வந்து 3 வருஷம் தான் இருக்கலாம். இதை வந்து கவர்னர் ஆளுவார், பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட்டு தான். பிரசிடென்ட்டுக்கு பதிலாக இங்கே உள்ள கவர்னர் ஆளுவார், அவ்வளோதான். ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிரசிடென்ட் கையில் தான் இருக்கும். பிரசிடென்ட் சொல்கிறபடி ஆளுவார், அவ்வளோதான். இந்த பிரசிடென்ட் ரூல் வந்தது வந்து பஞ்சாபில் வந்து 1951 வந்துச்சு. ஃபஸ்ட்டு பஞ்சாபில் தான் வந்திருக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி, 1951. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்க்குறோம். ஆர்டிகல் 306 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த காசு இல்லாத பஞ்சத்தில் இது பண்ணுறது, அது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததில்லை, வராமல் இருக்கிறதே நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அமெண்ட்மெண்ட்டுக்கு பற்றி போட்டிருக்காங்க. ஆர்டிகல் 368 வந்து பார்ட் 20 இருக்குது. அது வந்து பார்லிமெண்ட்டோட பவரையும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றியும் சொல்லுது. எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பில்லு அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் ஃபார்ம் பண்ணுற பில்லு, அதை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நேஷ்னல் கமிஷன் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு போட்டிருப்பாங்க. கடைசி பேஜில் அது ஒன்று இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டிருப்பாங்க. 2000 வெங்கடச்செல்லையா கமிட்டி போட்டிருப்பாங்க. அப்புறம் 2007 வந்து புன்ச்சி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு தெரில, பட் பார்த்துங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டண்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணல, நான் ஹைலைட் பண்ணது தான் நான் இம்பார்ட்டன்ட் நினச்சி நான் படிச்சிட்ருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு இவ்வளோ வருஷம் படித்ததில் அவ்வளோ முக்கியம்னு சொல்ல முடியாது. இதை பார்த்துக்கணும். ஆனால் சோவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், டிப்ளஸ் டாக்டர், அந்த பிரியாம்பிள் ஆர்டர், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இது ஹைலைட்டட் பிடிஎஃப்பையும் சரி, ஹைலைட்டட் பிடிஎஃப்பில் என் நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதையும் சரி நான் வந்து டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். தமிழில் எழுதியிருக்கேன்னா என்னான்னு தெரியல நோட்ஸு, தமிழாக இங்கிலீஷான்னு, பட் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இந்த லெசன் எடுக்கிறது இப்படி எடுக்கிறது ஓகேவான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.